ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான அரிசியும் தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்சி விட்ட ஒரு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பச்சரிசியும் தேங்காயும் அரைச்சி விட்டு ஒரு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கொஞ்சமாக ரேஷன் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையை தகுந்த மாதிரி தேங்காய் திருகி வச்சுட்டுருக்கேன். முதல்ல இந்த ரேஷன் பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிடணும். ஊறின பிறகு நிமிஷமாக ஊறிடும். ஊறின பிறகு இந்த ரேஷன் பச்சரிசியும் ஊறின அரிசியும் இந்த தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டுறணும். அரைச்சி எடுத்துனுட்டு அதோட ஒரு 1.5 கிளாஸு இந்த அரிசிக்கும் தேங்காய்க்கும் அரைச்ச விழுதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேகணும். வெந்த பிறகு இதுக்கு திட்டமாக நான் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையை அதோடு போட்டுடலாம். வெல்லமாக இருந்தால் பொடி பண்ணி அதை கொஞ்சம் கொதிக்க விட்டு வடிகட்டி போடணும். இது நாட்டு சர்க்கரை ஏற்கனவே பொடியாக தான் இருக்குது. இது எதுவும் சுத்தம் பண்ணுங்கிறதுலாம் எதுவும் இல்லை. இது குலாஸ் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு இருக்கேன். அதனால் இல்லை எந்த விதமான மண் எதுவுமே இருக்காது. இதுதான் நான் பயன்படுத்தின்னு வரேன் எல்லா ஸ்வீட்டு சர்க்கரை பொங்கல் எல்லாத்துக்குமே. இப்போ இதுக்கு திட்டமாக நான் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். இது நல்லா வெந்தவுடனே இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஏலக்காய் பொடியை தூவிட்டு அதுக்கப்புறமா நெய்யில் இந்த முந்திரி பருப்பும் பல்லாக தேங்காய் திருகி வச்சுருக்கேன் பாருங்கோ, இதை வறுத்து போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நாள் கிழமைகளில் இந்த மாதிரி பாயசம் பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. எப்போதும் கடையில் இந்த சேமியா ஜவ்வரிசி போட்டு சர்க்கரை போட்டு பாயசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா, பச்சரிசி வெல்லம் போட்டு பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப கெடுதல் பண்ணாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரிசி பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஊறி எடுத்துதோ பாருங்க, உடையிறது பாருங்க, தெரியறதா? ஸோ இந்த அரிசி தண்ணியை இருத்துட்டு இந்த அரிசியையும் தேங்காய் திருக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதை ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, அரிசியும் தேங்காயும் மிக்சியில் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி தேங்காய், இதை அதோடு சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசியும் தேங்காயும் இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்லே தான் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். மெதுவாக அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இந்த அரிசியும் தேங்காயும் நல்லா கொதித்து வெந்தோடனே இந்த வெல்லமும் ஏலக்காவும் போட்டு நெய் முந்திரி பருப்பு தேங்காய் பல்லாக திருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வறுத்து போட்டுட்டோம்னா பாயசம் ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் கெட்டியாகிட்டே வருது. இதில் நான் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை பாருங்கள், இன்னொரு அரை டம்ளர் ஜலம் விட்டோம் இல்லையா, கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துண்டு கட்டியாக குழக்கட்டை மாவு மாதிரி ஆகிடும். அப்புறம் பாயசமே இருக்க முடியாது. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வாங்க. இன்னொரு 2 நிமிஷத்தில் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளேயே வெந்துடும். இந்த 2 நிமிஷத்துலேயே நிமிஷமாக வெந்துடும். ஏன்னா ரேஷன் பச்சரிசி தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதையும் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். நிமிஷமாக நல்லா குழஞ்சி போயிடும். இந்த பாருங்கள், இப்போ பாயசம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கிண்ணத்தில், இதை இதோடு சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டோம்னா பாயசம் இப்போ ரெடி. இப்போ என்ன இதுக்கு பண்ணணுன்னா, நெய் ஊற்றி முந்திரி பருப்பு பல்லாக தேங்காய் திருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோடு வறுத்து போடணும். ஏலக்காய் போட்டோம்னா பாயசம் ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, இழுப்ப கரண்டியில் முந்திரி பருப்பும் தேங்காவையும் பல்லாக திருக்கி வச்சுருந்தோம் இல்லையா,
அது ரெண்டுத்தையும் வறுத்து இந்த பாயசத்தோடு போட்டுற வேண்டியதுதான். இந்த முந்திரி பருப்பு செவந்து போச்சு, இதை பாயசத்தோடு போட்டுடலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாயசம் ரெடியாக எடுத்து கொஞ்சம் ஆறினோன்னே சாப்பிடும்போது இதில் பால் கலந்துக்கலாம். பாலும் காய்ச்சி வச்சுருக்கேன், சாப்பிடும்போது அதில் கலந்துக்க வேண்டியது தான். இது ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, மகாலய அமாவாசை, இல்லை வைகுண்ட ஏகாதசி, எந்த நாள் கிழமை எல்லாத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும். கடையில் இந்த சேமியா ஜவ்வரிசியை போட்டு எப்போதும் சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி அப்பளாத்தையும் அதில் நொறுக்கி போட்டு பண்ணுறதுக்கு இது ரொம்ப நன்னாக இருக்கும். டேஸ்ட்டும் நன்னாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, ஆற்றுல உள்ளவா எல்லாருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.